கட்டுரை பூக்கள் தரம் 3. நான். எனது பெயர் நித்யா. எனது வயது 8. நான் தரம் 3இல் படிக்கிறேன். எனது பாடசாலையின் பெயர் ஆம்பலூர் விவேகானந்தா வித்தியாலயம். எனது தம்பியின் பெயர் உதயன். நான் வகுப்பில் முதலாவது பிள்ளையாக வருவேன். நான் ஒழுங்காக பாடசாலைக்குச் செல்வேன். நான் தினம்தோறும் கடவுளை வணங்குவேன். நான் அம்மா அப்பா சொற்படி நடப்பேன். நான் பெரியோரை மதிப்பேன். எனது அம்மா. எனது அம்மாவின் பெயர் சாரதா. அம்மா எனக்கு நல்ல உணவுகள் தருவார், புதிய உடைகள் வாங்கித் தருவார், வீட்டில் பாடம் சொல்லித் தருவார். எனது அம்மா மிகவும் நல்லவர். நான் அம்மாவின் செல்லப் பிள்ளை. எனக்கு அம்மாவை மிகவும் பிடிக்கும். எனது அப்பா. எனது அப்பாவின் பெயர் சிவநாதன். அவர் மிகவும் நல்லவர். அப்பா என்னை தினமும் பாடசாலைக்கு கூட்டிச் செல்வார். விடுமுறை தினங்களில் சுற்றுலாவுக்கு அழைத்துச் செல்வார். அப்பா எனக்கு நிறைய பொருட்கள் வாங்கித் தருவார். எனக்கு அப்பா மீது நல்ல விருப்பம். எனது வீடு. எனது வீடு அழகானது. எனது வீடு பெரிய வீடு. எனது வீடு கொழும்பில் இருக்கிறது. எனது வீட்டில் 4 அறைகள் உண்டு. எனது வீட்டின் முன்னால் சிறிய வீட்டுத் தோட்டம் உண்டு. அதில் அழகிய பூக்கள் உண்டு. எனது வீடு ஒரு சிறிய மாளிகை போல் இருக்கும். எனது பாட்டி. எனது பாட்டியின் பெயர் கனகாம்பிகை. எனது பாட்டிக்கு 70 வயது. அவர் மிகவும் நல்லவர். அவர் எனக்கு நல்ல கதைகளும் பாடல்களும் சொல்லித் தருவார். பாட்டி என்னை செல்லமாக குட்டி என்று அழைப்பார். பாட்டிக்கு என்மேல் நல்ல விருப்பம். எனது பாடசாலை. எனது பாடசாலையின் பெயர் நாவலர் மகா வித்தியாலயம். எனது பாடசாலையில் 1வது வகுப்பு தொடக்கம் 13ஆம் வகுப்பு வரை உள்ளது. இங்கு 1000 மாணவர்கள் படிக்கிறார்கள். எனது பாடசாலைக்கு பெரிய விளையாட்டு மைதானம் உண்டு. எமது விளையாட்டுப் போட்டிகள் இம்மைதானத்தில் நடைபெறும். எனது பாடசாலையில் நூலகம் இருக்கிறது. நூலகத்தில் நல்ல நூல்கள் பல இருக்கின்றன. எனது ஆசிரியை. எனது ஆசிரியையின் பெயர் திருமதி வனிதா சந்திரன். எனது ஆசிரியை மிகவும் நல்லவர். அவர் எல்லோருடனும் அன்பாக பழகுவார். எனது ஆசிரியை நன்றாக படிப்பிப்பார். அவர் எங்களுக்கு நல்ல கதைகளும் பாடல்களும் சொல்லித் தருவார். எமது ஆசிரியை நாம் மிகவும் விரும்புகிறோம். எனது நண்பி. எனது நண்பியின் பெயர் அமுதா. நானும் அமுதாவும் 3ஆம் வகுப்பில் படிக்கிறோம். அமுதா அழகாக இருப்பாள். அவள் படிப்பில் மிகவும் கெட்டிக்காரி. நாம் இருவரும் சேர்ந்தே பாடசாலைக்கு செல்வோம். மாலை நேரங்களில் இருவரும் சேர்ந்து விளையாடுவோம். அமுதாவுக்கு என் மீது நல்ல விருப்பம். எனது வகுப்பறை. எனது வகுப்பறை மிகவும் பெரியது. எனது வகுப்பறையின் 2வது மாடி கட்டடத்தில் இது இருக்கிறது. எனது வகுப்பறையில் மாணவர்களின் கைப்பணிப் பொருட்கள் தொங்குகின்றன. வகுப்பறையில் உள்ள கதிரைகளும் மேசைகளும் வர்ணப்பூச்சு பூசப்பட்டுள்ளது. நாம் வகுப்பறையை தினமும் கூட்டி துப்புரவு செய்வோம். எனது வகுப்பில் 35 பிள்ளைகள் உள்ளனர். எமது நாடு. இலங்கை நாடு எம் நாடு. இதுவே எங்கள் தாய் நாடு. இது இந்து சமுத்திரத்தின் மத்தியில் அமைந்துள்ள ஒரு தீவாகும். இதனை ஸ்ரீலங்கா, ஈழம், இரத்தின துவீபம், சிலோன் என பல பெயர்களால் அழைப்பர். இலங்கையில் தமிழர், சிங்களவர், முஸ்லிம்கள், பரங்கியர் என பல இனத்தவர்கள் வாழ்கின்றனர். சிங்களம், தமிழ், ஆங்கிலம் முதலிய மொழிகளை பேசுவோர் இருக்கின்றனர். பௌத்தம், இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தோர் இங்கு உள்ளனர்.
எமது நாடு இயற்கை வளங்கள் பல கொண்டது. இலங்கையில் உயர்ந்த மலைகள் பல உள்ளன. ஆறுகள், வாவிகள், குளங்கள் பல உள்ளன. இலங்கையில் பல புனித தலங்கள் உள்ளன. இலங்கை இந்து சமுத்திரத்தின் முத்து என போற்றப்படுகின்றது. நன்றி.